வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்கு. ஸோ டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும், தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும், எவ்வளவு நியமனங்களை இந்த 2026 டிஎன்எஸ்டிசியில் தொடங்க இருக்காங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியோடைய புதிய வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா என்னவாக இருக்கும், யாருக்கெல்லாம் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. 2025 டிசிசியோடைய நியமனங்கள் பார்த்திங்கன்னா இன்னொரு 850 பேருக்கு பெண்டிங்கில் இருக்குது. ஸோ டிஎன்எஸ்டிசியில் இவங்களுக்கு எப்பொழுது போஸ்டிங் போடுவாங்க, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிஎன்எஸ்டிசியில் சேரணும் அப்படின்னா என்னென்ன உங்களுக்கு தேவை, ஸோ எப்படி இந்த டிஎன்எஸ்டிசிக்கு டிரைவராகவும் கண்டக்டராகவும் போக முடியும், இதை பற்றி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக பார்க்கலாம். ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்கள் 28,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள், ஓகேங்களா. ஸோ 28,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் போக்குவரத்து கழகத்தில் விதிகளை பயன்படுத்தி நீங்கள் நுழையலாம். போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தாங்க வரும், என்றைக்கும் குறைய போகிறதெல்லாம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு நாளுமே போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை வரலாற்றை காணாத அளவுக்கு அதிகரிக்க போகுது. இது எப்படி அப்படின்னா, போக்குவரத்து துறையில் முதல்வர் விஜய் அவர்கள் 3000க்கு மேற்பட்ட எலக்ட்ரிக் பேருந்துகள் மற்றும் 1000க்கு மேற்பட்ட ஏசி பேருந்துகளை கொள்முதல் செய்ய சொல்லிட்டாரு. ஸோ தமிழகம் முழுவதுமே இந்த பேருந்துகளை ஓட்டுவதற்கு தேவையான ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை உடனடியாக ரிக்யர்மெண்ட் வச்சு எடுக்க போகிறாங்க நிரந்தர பணியாளர்களாக. எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th பாஸ் 10th 12th டிகிரி வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி, என்ன படித்திருந்தாலும் சரி, கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகங்களில் இப்போ இருக்கிற டைமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பல விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் இந்த கண்டக்டர் லைசன்ஸை பெற்று தயார் நிலையில் வச்சுக்கணுங்க. ஸோ இந்த டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நிச்சயமாக போக்குவரத்து கழகத்தில் உங்களால் ஜாயின் பண்ணவே முடியாது. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தில் போக்குவரத்து கழகத்தில் வந்திருக்க அந்த ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து தயார் நிலையில் வச்சுக்கோங்க மக்களே. எப்பொழுது வேண்டுமானாலும் தமிழக அரசு சார்பாக புதிய நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் கண்டக்ட் லைசன்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஒரு லைசன்ஸ் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நிராகரிக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 2 லைசன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தால் டிரைவிங் லைசன்ஸ் எளிமையாக எடுத்துக்கலாம். ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி அங்கே ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ், முதலுதவி சான்றிதழ் கொடுப்பாங்க. அதை வாங்கி ஆர்டிஓ அலுவலகத்தில் காண்பித்தால் தான் உங்களுக்கு கண்டக்டர் லைசன்ஸ் ப்ராசஸே நடக்கும், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே கருத்தில் கொண்டு போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க. 2025 நடைபெற்ற டிசிசியோடைய நியமனங்கள் பெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த பெண்டிங்கில் இருக்கிற நிறுவனங்களுக்கு விரைவில் போக்குவரத்து கழகத்தில் பணி வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. டிஎன்எஸ்டி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.